நிச்சயமா முடியும். போன வருடம் வந்த நிறைய பேருக்கு நிறைய சக்சஸ். 9 வருடங்களாக குழந்தை இல்லாத ஒருவர் போன வருஷம் வந்தாங்க. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு குழந்தை பிறந்ததா நம்ம ஆஃபீஸுக்கு தகவல் சொன்னாங்க. 9 வருஷமா குழந்தை இல்லை. ஒருத்தருக்கு 20 வருஷமா கால் வலி. 20 வருடங்களாக எவ்வளோ மருத்துவமனை, எவ்வளோ ட்ரீட்மெண்ட், எவ்வளோ பார்த்துட்டாச்சு. அந்த மிளகாய்த்தூள் அபிஷேகத்துக்கு வந்துருக்காரு. அந்த மிளகாய் தண்ணி காலில் பட்டிருக்கு. இந்த கால் வலியே என்னன்னு தெரியாத போயிடுச்சுன்றார். இதெல்லாம் நீங்களே நேரடியாக வந்து ரிவ்யூ எடுத்துக்கலாம். இதெல்லாம் உண்மையான ஸ்டேட்மெண்ட். ஒரு பொது தளத்தில் எப்பவுமே நான் ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன்னா ரொம்ப ஆழமான கருத்து, உண்மையான கருத்தை மட்டும் தான் பதிவு செய்வேன். அதுமாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், எண்ணிலடங்கா மாற்றங்களை போன வருஷம் வந்தவங்க இந்த வருஷம் அனுபவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் வரவங்களும் இன்னும் அனுபவிக்க போகிறாங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கை மாறி இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு வாழ்க்கை மாறப்போகுது. கர்மாவிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் எப்படி விடுபட முடியும்? ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சால் தானே விடுபட முடியும். அங்கே ஏதோ ஒரு செயல் இருக்கணும். செயல் இல்லாமல் விடுபட முடியாது. அப்போது இந்த மிளகாய்த்தூளில் இருக்கக்கூடிய எரிச்சல் மூலியமாக அந்த எரிச்சலை இறைவன் இழுத்து கொண்டு மனிதர்களை ஃப்ரீ பண்ணி விட்டுறார். அதான் உண்மை.